அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பலத்த மழைங்க நம்ம ஊரில். இந்த மழையால் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள்லாம் சரியான தீவனம் நம்மக்கிட்ட கொடுக்க முடியல, மேய்ச்சல் கொண்டுட்டு போக முடியல. நம்ம செயற்கையாகவே பண்ணையில் வந்து பார்த்தோன்னா நம்ம கொள்ளையில் வந்து பார்த்தோன்னா சில தீவனங்கள்லாம் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறேன். அது கோஃபோராக இருக்கட்டும், சூப்பர் நேப்பியர், மல்பெரி, சூபாப்புல், பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வகையான தீவனம் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தீவனம்லாம் பார்த்தா இப்போ வந்து வெட்டி கொடுக்க முடியாது சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 24 மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடியல. தற்காலிகமாக ஆடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ணைக்கு ஏற்றாப்புல ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் வந்து பார்த்தோன்னா ஒரு கோவாத்தில் ஒரு பெரிய மரத்தில் கோவா செடி இருந்தது. அந்த செடியை வெட்டி விட்டால் இன்றைக்கி ஆடுகளுக்கு தேவையான தீவனம் 20 ஆடு வந்து கிடுக்கிலே ஒன்று பின்னாடி ஒன்றும் உள்ளுக்கு நஞ்சு அதுக்கு தேவையான தீவனம் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு ஆடு மட்டும் அந்த சைடு நிற்கிறேன். அது கொஞ்சம் சினை, அதாவது எப்படின்னா குட்டி போகிற பருவத்தில் கூட சினை. அந்த ஆடு மட்டும் மலையில் மேய மாட்டேங்குது. பாக்கி எல்லா ஆடும் வந்து பார்த்தோன்னா தரையில் மேயாட்டும் மேலே இருக்கிற செடியாவது சாப்பிடுமே சொல்லிட்டு மேலே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்தபடி ஆடு மாடு கோழிலாம் இதெல்லாம் என்ன பண்ணுன்னு போய் பார்க்கலாம். நம்ம ஆட்டை பார்த்தாச்சு, மாடு கோழி என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஆட்டை இந்த ஏரிக்குள்ளே ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். ஏரிக்குள்ளே வந்து மேயுமே அப்படின்னு நம்பிக்கையில் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்தோன்னா மழையால் வந்துட்டு உள்ளுக்கு ஓட்டிகிட்டு போக முடியல, எல்லாம் ரோட்லேயே தான் நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மழை காலம் வந்தாலே ரொம்ப சிரமம் தானாங்க. மழைங்கிறதுனால ஆடு அதிக நேரம் மழையில் நின்று மேய மாட்டேன் வந்துருச்சுங்க. அதில் கோவத்தில் என்ன பண்ணால் வெட்டி கொடுத்தாலுமே சீக்கிரம் பண்ணைக்குள்ளே வந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா பண்ணை வந்ததுக்கப்புறம் என் பண்ணையில் கிடைக்கக்கூடிய முட்டுச்சோளம் கொஞ்சம் வச்சு இந்த மக்காசோளம், அந்த மக்காசோளத்தை கொஞ்சம் அள்ளி தூவி விட்டேன். அது அப்படியே ஆடுகள் கொஞ்சம் லைட்டாக பொறிக்கும். அது பொறிக்கிங்கன்னா ஓரளவுக்கு போதிய தீவனம் எடுத்துக்கும். நீங்கள் இது போன மக்காச்சோளம் போடுறாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆடு நிறையா போட்டு விட்றாங்க. நிறையா போட்டோம் ஆடு செரிமான கோளாறு வந்து ஆடுகளுக்கு பெரும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் மக்காச்சோளத்தை அதிகமாக போடாதீங்க, தினமும் போடாதீங்க. ஒரு 20 ஆடுனா 20 ஆடுக்கு 2 கிலோ போதுமானதாங்க. 2 கிலோ ஜாஸ்தி தான். இது வந்து ரெகுலராக போட்டுறாங்க. இது என்னைக்காவது ஒன்றாங்கிறப்ப பெரிய பிரச்சனை பாதிப்பு வராது. நம்ம ஆட்டுக்கு தான் மக்காச்சோளத்தை தூவி விட்டோம். ஆனால் நம்ம பண்ணையில் கோழி பண்ணை இருக்கிறதால, நாட்டுக்கோழி பண்ணை நிறையா இருக்கிறதால கோழிகளும் முடிஞ்ச வரையும் போய் சாப்பிட்டு முயற்சி பண்ணுது. ஸோ எது சாப்பிட்டேன்னா நமக்கு இப்போ ஓரளவுக்கு எது சாப்பிட்டாலும் சந்தோஷம் தான். அப்படிங்கிறனால நம்ம அள்ளி தூவி விட்டுருக்கோம். எல்லாம் முடிஞ்ச வரையும் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மழைங்கிறதுனால நீங்கள் மில்லுக்கெல்லாம் யாரும் சரியாக வரலைங்க. அதில் மில்லு வேலையை எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆனால் மில்லு வேலை ஃப்ரீயாக இருந்தாலுமே மற்ற வேலை செய்யவே முடியல, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. இது கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் அதுக்கு தேவையான உணவை தானே தேடிக்கும். மழை பெஞ்சிருச்சுன்னா கோழிகளுக்கு ஓரளவுக்கு உணவு பஞ்சம் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா புழு பூச்சிகள் நிறைய உருவாகும். அதனால் 1 வாரம் மேக்ஸிமம் 10 நாள் வரைக்கும் கோழிகளுக்கு தீவன பிரச்சனையும் இருக்காது. அப்படியே இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போச்சு இந்த மாடெல்லாம். ஆனால் மேய்ச்சலுக்கு போனாலும் சரியான மேய முடியல. நிறைய ரொம்ப மழை பெய்யறதெல்லாம் ரிட்டன் திரும்ப வந்துருச்சு இந்த மாடுகள்லாம். அந்த பக்கத்தில் இருக்க மாடு சுத்தமாக மேய்ச்சலுக்கு போகவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்தீங்கன்னா சரி ஆகிட்டு அவங்க பொழுதுக்கும் வேலை செய்யறனே பிறந்தவங்க மாதிரி பொழுதுக்கு வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்காக உருவாக்கப்பட்ட கொட்டை தான். ஓம் சக்தி பேனர் ஷீட்லேருந்து பேனர் ஷீட்டு வாங்கி போட்டிருந்தோம். இந்த ஷீட்டு வேணுங்கிறவங்க கம்மாரில் தருவீங்க, நான் ஃபோன் நம்பர் தரேன், வாங்கிக்கலாம் நீங்களும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இது கோழிக்காக போடப்பட்ட கொட்டாவாக இருந்தாலும் கால்நத்தில் ஆடுகளை கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இளம் கண்ணுக்குட்டியெல்லாம் உள்ளே கட்டியிருக்கிறேன். ஒரு கண்ணுக்குட்டி இங்கேயும் ஒரு கண்ணுக்குட்டி இங்கே கட்டிருக்குதுங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா கறவை மாடு வந்து ஒரு 3 மாடு வச்சுருக்குறோம். ஒரு கெடேரி ஒன்று வச்சுருக்குறோம். இதெல்லாம் எதனால் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வருமானம் ஒன்றன் பின் ஒன்று வருமானம் வேணுங்கிறத அதெல்லாம் வச்சுருக்குறோம். ஆடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து அடைஞ்சிருக்குது. ஒரு மாட்டை அங்கே கட்டியிருக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல புல் இருக்குது, அதெல்லாம் அந்த தேக்க மரத்தில் கட்டிருக்கோம். தேக்க மரத்தில் மாடு கட்டினீங்கன்னா தேக்க மரத்தில் மாடு கட்டாதீங்க. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். தேக்க மரத்தில் மாடுகளை கட்டினா அந்த மரம் இறந்துருதுங்க. எதனால் இறக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் கண்டிப்பாக ரெகுலராக அந்த மாட்டை வந்து இதிலே கட்டினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மரம் இறந்துருங்க. இது வந்து அனுபவ ரீதியான ஒன்று. பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு மரம் தெரிஞ்சு பட்டு போய் நிற்கிது பாருங்கள். இதில் வந்து ரெகுலராக அந்த மாட்டை அதில் கட்டி மாடு அந்த மரம் இறந்துச்சுங்க. அடுத்து அங்கே ஒரு மாடு தெரியும், கருப்பு வெள்ளை. இந்த மாடு இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கின மாடுங்க. இந்த மாட்டோட விலை என்ன, இது கறவை திறன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அடுத்த வீடியோ போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்போ கிட்டஸில் வாங்கின மாடு தான். ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா மழைன்னு வந்துட்டாலே பண்ணை வேலை செய்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இப்போ இல்லைங்க, எப்போவுமே சரி, பண்ணை வேலைன்னு வந்துட்டாலே கொஞ்சம் சிரமம் தான். அதுவும் மழை பெஞ்சுன்னு சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ கஷ்டங்கள். வேலை பளு ஜாஸ்தியாக இருந்தாலுமே ரொம்ப சிரமமாக இருக்கும்.
இந்த கோழி கொட்டாய் உள்ள மாட்டோட சாணத்தெல்லாம் நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்காரம்மா. இவ்வளோ பண்ணையில் இவ்வளோ வேலைகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா எத்தனை நாள் கூலியால் வச்சுருக்கிறீங்க, மில்லு வச்சுருக்கீங்க, ஆடு வச்சுருக்கீங்க, மாடு வச்சுருக்கிறீங்க, கோழி வச்சுருக்கிறீங்க, எத்தனை கூலியால் வச்சுருக்கீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? கூலியாலாம் யார் யார், இதுக்கு எவ்வளோ மேன் பவர் தேவைப்படுது அப்படிங்கிற வீடியோ பதிவோ இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.